வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மெக்சிகோங்கிறது நம்ம புராணங்களில் சொல்கிற நாகலோகம் தான் அப்படிங்கிறாரு மகா பெரியவா. அந்த சுவாரஸ்யமான தகவல் பற்றினது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதயம் பேசுகிறது மணியன் ஒரு முறை மெக்சிகோ செல்ல ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்த போது மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். எப்பொழுதுமே வெளிநாட்டு பயணம் போகும் முன் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மணியன். மெக்சிகோ போகிறதுக்கான வேலை இருக்குது, மகா பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மணியன் நமஸ்கரித்தார். க்ஷேமமாக போயிட்டு வா. இந்த பூகோள உருண்டையை எடுத்து பார்த்துருக்கியோ? இல்லைன்னா எடுத்துப்பாரு. இந்தியாவுக்கு நேர் கீழே நீ போக போகிற நாடு இருக்கும். மணியனுக்கோ ஒரே வியப்பு. இதுவரை அவர் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் குளோபை பார்த்ததே இல்லை. நம்ம புராணம், இதிகாசங்கள், ராஜா கதைகள் எல்லாத்துலேயும் பாதாள லோகம்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த பாதாள லோகத்தில் தான் நாகலோகம் இருக்குது. நாகர் வழிபாடு உண்டு, நரபலி உண்டு. நம்மளையெல்லாம் விட ரொம்ப பழமையான நாகரிக ஆட்சி முறை. மணியன் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டார். நமக்கு உலோகங்களை பற்றின நாகரிகம் தெரியறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ரொம்ப நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவா. மெக்சிகோ நாட்டின் தேசிய சின்னமே பாம்பை அடக்கும் கருடன் தான். அங்கே இன்றும் நாகங்களை வழிபடுகிறார்கள். பிரமிட் கோபுரங்களில் ரெக்கைகள் கொண்ட பாம்பு வடிவங்களும் கண்ணுள்ள இடத்தில் கிளிஞ்சல்களும் வைத்து தத்ரூபமாக அமைத்திருக்கிறார்கள். மழையை உண்டாக்கும் தேவனுக்கு அங்கே உருவங்களும் உண்டு. இந்துக்களைப் போல் இவர்களும் இயற்கையை வழிபடுகிறார்கள். 9000 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வில், அம்பு, மண், உலோக பாத்திரங்கள் உபயோகித்திருக்கிறார்கள். 3000 வருஷங்களுக்கு முன்பே காலண்டரி என்ற அட்டவணையை உபயோகித்திருக்கிறார்கள். மெக்சிகோவின் ஆதி குடிமக்கள் ரெட் இண்டியன்ஸ் சூரியனை அடிப்படையாக வைத்து 20 நாளுக்கு ஒன்றாக 18 மாதங்களை உருவாக்கினார்கள். இந்துக்களைப் போலவே சூரியன், பூமி, ஜலம், வாயு, அக்னியை வழிபடுகிறார்கள். இதற்கான பண்டிகைகளும் மாசம் உண்டு. கலைகளுக்காக ஒரு பெண் தெய்வத்தையும் வழிபடுகிறார்கள். 20 லட்சம் மக்கள் 1000 வருஷங்கள் முன்னால் நிர்மாணித்த மாயன் புதைவுகளில் எங்கு பார்த்தாலும் நாகர் சிலைதான். மாயன் நாகரிகத்தில் உள்ள கலை, கலாச்சாரம் எல்லாமே மத அடிப்படையில் உண்டானதுதான். பிறப்புக்கு முன்னும் பின்னும் ஆத்மாவின் நிலை என்று ஒன்று உண்டு என்று அவர்களும் நம்பினார்கள். உலகில் வாழும்போது உண்டாகும் வெற்றி, தோல்வி, வாழ்க்கை முறை எல்லாமே கிரகங்களின் நிலையை பொறுத்துத்தான் என்று நம்பினார்கள். மணியனின் மெக்சிகோ பயண கட்டுரையை படித்த ஒரு அன்பர், மெக்சிகோங்கிறது நம்ம புராணங்களில் சொல்கிற நாகலோகம்தான்னு பெரியவாளே சொன்னாலே அது அப்படியே இருக்கு போல இருக்கே என்றார். ஆமாம், அது ரொம்ப நிஜம். அதோட நம்மளோட சனாதன தர்மம் உலக அளவில் எல்லா இடத்திலும் இருந்ததுன்னு கூட பெரியவாள்லாம் சொல்லுவா. அது நிஜம்தான்னு புரிஞ்சுண்டேன் என்றார் மணியன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.